எங்களை நிர்பந்தப்படுத்துவதற்கு திமுக பாஜக அல்ல, அடிபணிவதற்கு நாங்கள் அதிமுக அல்ல. ஓராண்டு காலத்திற்கு மேல் எந்த கூட்டணி நீடித்தது கிடையாது. கொள்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால இது சீட்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர்கள் கால் பதிப்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து. தேர்தலுக்கு விட இந்த தேர்தலில் ஒரு தொகுதி கம்மி ஆயிட்டோம். ஏதாவது சமரசம் செய்து கொண்டீர்களா? எப்படி அது ஏதாவது பத்திரிகைகள் பல மாதிரி கேட்கறாங்க, உங்களை திமுக நிர்பந்தப்படுத்தியதா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நீங்க சமரசம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேக்குறீங்க. எங்களை நிர்பந்தப்படுத்துவதற்கு திமுக பாஜக அல்ல, அடிபணிவதற்கு நாங்கள் அதிமுக அல்ல. இந்த கூட்டணி என்பது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கடந்த 10 ஆண்டு காலமாக நீடிக்கிறது. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீண்ட கால தேர்தல்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. 52 இருந்து கூட நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் படித்து தெரிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணி என்பது அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, ஓராண்டு காலத்திற்கு மேல் எந்த கூட்டணி நீடித்தது கிடையாது. வரலாறே கிடையாது. நான் அறிந்த வரையில் கிடையாது. ஆனா இந்த கூட்டணி ஏன் நீடிக்குது? 10 ஆண்டு காலமும் ஏன் நீடிச்சிட்டு இருக்கு என்றால், ஒரு கொள்கைக்கான கூட்டணி, ஒரு கொள்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால இது சீட்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எது அபாயம், எது தீங்கானது? RSS தான் நீங்க தீங்கானது. அந்த தீங்குக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் துணை போயிட்டாங்க. அவர்கள் கால் பதிப்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து. அந்த அக்கறையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் நாங்கள் உடன்பாடு காண்கிறோம். சீட்டு குறையறத பத்தியோ கூடுறத பத்தியோ எங்களுக்கு கவலைப்படலை.